Hello students, welcome to Amala Christy Academy Tindivanam. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சம் 10th standard max exercise 3.1 ல second subdivision first sum உடைய second subdivision. நமக்கு கொடுத்திருக்க linear equation என்ன அப்படினா 1/x minus 2/y plus 4 equal to 0, 1/y minus 1/z plus 1 equal to 0, 2/z plus 3/x equal to 14. இதுல நம்ம பார்த்தோம்னா வேரியபிள் எல்லாமே டினாமினேட்டர்ல இருக்கு. இப்படி டினாமினேட்டர்ல வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படினா நமக்கு கேன்சல் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா டினாமினேட்டர் இருக்க வேரியபிளுக்கு வேற ஒரு வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணி நேம் வைக்கிறேன். இங்க எனக்கு xyz இருக்கு இல்லையா, அதுக்கு abc அப்படின்னு வைக்கிறேன். அப்ப டினாமினேட்டர்ல எனக்கு x இருந்துச்சுன்னா நியூமரேட்டர்ல 1 இருக்கதா அர்த்தம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ரீரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா 1/xக்கு ஏனும் இந்த இடத்துல ஒய்யோட நியூமரேட்டர் 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 1/yக்கு b, அங்கே ஆல்ரெடி கோஎஃபிஷியன்ட் -2 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா a minus 2b, இங்கே இருக்க +4 ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு -4 ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 1/yக்கு b, 1/zக்கு c, அங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், இந்த +1 ரைட் சைட் போய் -1 ஆகிடும். இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தோன்னா zக்கு c நேம் வைக்கிறோம். ஸோ 2c ப்ளஸ் எக்ஸுக்கு ஏன்னு நேம் வைக்கிறோம் 3a. அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா 3a + 2c = 14, நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கிது. நமக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷன் எல்லாமே 3 வேரியபிள் இருந்தால் ரெடியூஸ் பண்ணி 2 வேரியபிள் ஆக்கணும். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வேரியபிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி 2 தான் இருக்குது. ஆனால் என்னென்னா சேம் நேமில் இருக்க வேரியபிள் இருக்கானா அதுதான் இல்லை. எங்கே ஏபின்னு இருந்தால் இங்கே பிசின்னு இருக்குது, அகைன் இங்கே ஏசின்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே எனக்கு பார்த்தோன்னே டக்குன்னு எது கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறேன். எந்த கோஎஃபிஷியன்ட்டுமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்குது. சரி, நான் பியையும் இங்கே கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு புதுசாக ஃபார்ம் ஆகிற ஈக்குவேஷன் ஏசியில் கிடைக்கும். அப்போ அந்த ஏசியையும் இந்த ஏசியிலேருந்து ஒரு வேரியபிளை நான் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லையும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் பிஏ கேன்சல் பண்ண போகிறேன். பியோட கோஎஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு இங்கே 2 தேவைப்படுது. அதனால செகண்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக எடுத்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஆஸ் இட் இஸ் எழுதிக்கிறேன். அப்போ a - 2b = -4. செகண்ட் ஈக்குவேஷன் எல்லாம் கோஎஃபிஷியன்ட் 2 தேவைப்படுறதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2b, 2c, 1 × 2 2 அப்படின்னு கிடைக்கிது. இப்போ நான் இந்த 2 ஈக்குவேஷன் ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஏ கூட ஆட் பண்ண இங்கே வேரியபிள் இல்லை, அப்படியே எனக்கு ஏன்னு கிடச்சிருச்சு. இங்கே சி கூட ஆட் பண்ணுறதுக்கு வேரியபிள் இல்லை, அதனால -2c அப்படியே ஆன்சரில் வந்துருச்சு. இது ரெண்டும் சேம் சைன் அப்படிங்கிறதுனால வேல்யூ -6ன்னு வருது. இப்போ பார்க்குறேன் எனக்கு ஏ அண்ட் சி இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இங்கேயும் ஏசி அப்படின்னு இருக்குது. சரி, இதில் ஏதாவது ஒரு வேரியபிளை கேன்சல் பண்ணலாமான்னு பார்த்தா லக்கிலி இங்கேயும் 2c இருக்குது, இங்கேயும் 2c இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட் சைனில் இருக்கிறதுனால தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை அப்படியே ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேன்சல் ஆகிரும். ஸோ 2cயும் இந்த -2cயும் கேன்சல் ஆகி 3a + 1a 4a, 14 - 6 8 அப்படின்னு எனக்கு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து 4 நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ 2ன்னு கிடைக்கிது. இந்த ஏவோட வேல்யூவை நான் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டால் எனக்கு சி வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், sub a = 2 in equation 4 அப்படின்னு எழுதி ஃபோர்த் ஈக்குவேஷனை எழுதி எங்கே ஏ வருதோ அங்கே வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு -2c = -6 - 2 அப்படின்னு கிடைக்கிது. சேம் சைன் அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால -8, ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுறேன். 2c = 8, c = 8/2 4 அப்படின்னு கிடைக்கிது. எனக்கு ஏ வேல்யூவும் கிடச்சிருச்சு, சி வேல்யூவும் கிடச்சிருச்சு. எனக்கு இப்போ தேவை என்னென்னா பி வேல்யூ. நான் ஏவை வச்சும் நான் பி கண்டுபிடிக்கலாம், இல்லைனா சியை வச்சும் பி கண்டுபிடிக்கலாம். நான் ஏவை இதில் போட்டேன் அப்படின்னா எனக்கு பி கிடைக்கும். சியோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டாலும் எனக்கு பி கிடைக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், சியோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லி செகண்ட் ஈக்குவேஷனில் போட போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் b - c = -1, சியோட வேல்யூ 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ -4 இங்கே +4 ஆகுது, பியோட வேல்யூ 3 கிடைக்குது. எனக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் கிடச்சிருச்சு. a2, b3, c4. பட் கொஷினில் அவங்க சால்வ் பண்ண சொல்கிறது xyz. நான் எழுதின அதே ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். 1/x = a, ஏவோட வேல்யூ 2. அவங்க கேட்குறது எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுறேன், 2வை டினாமினேட்டராக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன். ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 1/2. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 1/y = b நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதில் பியோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவங்க கேட்குற வேல்யூ y. ஸோ ஒய்யை ரைட் சைடும் 3 கீழே இங்கே டினாமினேட்டராகவும் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து
இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்போ ஒய்யோட வேல்யூ 1/3 கிடைக்குது. சேம் 1/zக்கு c அப்படின்னா 1/4 ஈக்குவல் டு z அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு இதில் வந்து பார்க்க உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தோணுச்சு அப்படின்னா 1/x ஈக்குவல் டு ஏனோ 1/y ஈக்குவல் டு b 1/z ஈக்குவல் டு cன்னு எடுத்துட்டு உங்களுக்கு ஏபிசி ஆன்சர் கிடைச்சோன்னா ரெசிப்ரோக்கலாக ஜஸ்ட் தலைக்கீழே எழுதுனா போதும். A2னா எக்ஸோட வேல்யூ 1/2, C4னா ஒய்யோட வேல்யூ 1/4, அதாவது இசட்டோட வேல்யூ 1/4, B வந்து 3 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ இந்த 3/1 இருக்கிறதா அர்த்தம். அதை ரெசிப்ரோக்கலாக எழுதும் போது 1/3 அப்படின்னு கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.